முக்கிய செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் மகளிர் கொள்கைக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி அன்று மகளிருக்கான தனி கொள்கையை உருவாக்குவதற்கான ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலமாக புதிய வரைவு கொள்கையினை பெற்றிருந்தது. அந்த கொள்கை மீதான கருத்து கேட்புகள் திறக்கப்பட்ட சூழல்ல கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி முதல்வர் அவர்களால் இந்த கொள்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அந்த கொள்கையானது முழுவதுமாக வெளிப்படாத சூழல்ல தற்போது அதற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த கொள்கையின் மூலமாக, அதாவது மாநில மகளிர் கொள்கையின் மூலமாக மகளிருக்கு சம வேலை வாய்ப்பு, ஒரே வேலைக்கு சம ஊதியம், அதே போன்று தொழில்களிலும் கல்வி, படிப்பு, வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் பெண்களுக்கு சமமான உரிமை, அதே போன்று அவர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையிலும் அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அமைக்கும் வகையிலும் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படும் என்பதும் இந்த கொள்கையில உருவாக்கப்பட்டிருக்கிறது. 19 வயது வரையிலான இளம் பருவ பெண்களுக்கு குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய பிரிவு பயனளிப்பதற்காக கஸ்தூரி காந்தி பாலிகா வித்யாலயா என்ற திட்டமானது விரிவுபடுத்தப்படுவதாகவும் இந்த கொள்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பெண்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான கொள்கையாக மாநில அரசு உருவாக்கியிருக்கக்கூடிய மாநில மகளிர் கொள்கை இது அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தற்பொழுது தமிழ்நாடு அரசால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 29/12/2021 அன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு மாநில மகளிர் கொள்கைக்கு அமைச்சரவையில் தற்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாநில மகளிர் கொள்கையானது பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகள் குறித்த பயிற்சிகளை அளித்திட வழிவகை செய்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஒற்றை தலைமையின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மேலும் 50 வேலை நாட்கள் வழங்குவது குறித்து இது வழிவகை செய்கிறது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பெண்கள் தலைமையின் கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் மேலும் 50 வேலை நாட்கள் வழங்குவது குறித்து வழிவகை செய்கிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.